श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைபவம். சோழ நாட்டு திருமண்டங்குடி என வழங்கப்படும் ஊரில் மார்கழி மாத கேட்டை நட்சத்திரத்தில் வைஜெயந்தி என்னும் திருமாலின் வனமாலையின் அம்சமாக முன்குடுமி சோழிய பிராமண குடும்பத்தில் விப்ரநாராயணன் என்று பெயரிடப்பட்ட நம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தோன்றினார். அந்தனர் குலத்திற்கு ஏற்ப 4 மறைகளையும் 6 அங்கங்களையும் உரிய காலத்தில் கற்று வைணவ குலத்துக்குரிய திரு இலச்சினைகளையும் பெற்றார். அரங்கனிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டு திருவரங்கத்திற்கு சென்று நம் பெருமாளது திருநந்தவன பணியில் ஈடுபட்டு அப்பெருமாளுக்கு அழகிய பூமாலைகள் கட்டி அணிவித்து மகிழ்ந்தார். தன் உணவிற்காக திரு வைஷ்ணவர்களிடம் இறந்தே காலம் கழித்தார். அப்போது உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ அரசன் ஆட்சி செய்து வந்தான். அந்த அரசவையில் நடனமாடிக்கொண்டிருந்த தேவதேவி என்னும் பெண் தனது ஊரான திருக்கரம்பனூர் செல்லும் வழியில் விப்ரநாராயணரின் நந்தவனத்தின் எழிலை கண்டு அதனை தனதாக்கி கொள்ள நினைத்தாள். விப்ரநாராயணரோ அந்த பெண்ணை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. அரங்கனின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டு பூமாலை கட்டி கொண்டு இருந்தார். தனது பேரழகில் மிகவும் கர்வம் கொண்டிருந்த தேவதேவிக்கு அவரது போக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அருகில் இருந்த தனது சகோதரியிடம் இவரை எப்படியாவது தன் பயப்படுத்துவதாக சூளுரைத்தாள். ஒரு சாதாரண பெண் போல் அவரிடம் நெருங்கி அவரின் தொண்டில் தானும் பங்கு கொள்வதாக சொன்னாள். பிற ஆண்களை பணத்திற்காக தன் வசப்படுத்தி அவர்களை ஏமாற்றிய பாவத்திற்கு இது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் என்று கூறினாள். அவளிடம் இறங்கி தன்னுடைய இறைப்பணி செய்ய ஒப்புதல் அளித்தார். அவளும் கருமமே கண்ணானவள் போல் திறமையாக பணிகள் செய்தாள். ஒரு நாள் மிகவும் மழை பெய்து கொண்டிருந்தது. அதில் தேவதேவி நன்றாக நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் மேல் இறக்கப்பட்டு அவளை தன் குடிலுக்குள் அழைத்தார். இந்த தருணத்தை எதிர்பார்த்து இருந்த அவளும் தனது சூளுரையை முடிக்க இது சரியான நேரம் என்று எண்ணி தன் வலையில் விப்ரநாராயணரை சிக்க வைத்தாள். சிறிது காலம் அவருடன் கூடியிருந்து பிறகு அவரை துறந்து தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டாள். ஆனால் விப்ரநாராயணரோ அவள் மேல் மிகவும் மோகம் கொண்டு அவளது பிரிவை தாங்க முடியாமல் அவளது ஊரான திருக்கரம்பனூர் சென்றார். ஆனால் தேவதேவியின் தாய் பொருள் கொடுக்காமல் என் மகளை நீ அடைய முடியாது என்று கூறி வாசல் கதவை தாளிட்டாள். விப்ரநாராயணர் அவளது வீட்டின் வாயிலில் அமர்ந்து கொண்டு இருந்தார். இதனை கண்ட ஸ்ரீரங்க நாச்சியார் அரங்கனிடம், போதும் உங்கள் விளையாட்டு, மிக்க பக்தியுடன் உமது நாமங்களை சொல்லிக்கொண்டு உமக்கு திருமாலைகளை சமர்ப்பித்தாரே, நீர் இவ்வாறு விப்ரநாராயணனை சோதிக்கலாமா என்றாள். நெருப்பில் இட்டால்தானே தங்கம் தூய்மை அடைகிறது. அவரது பெருமையை உலகறிய செய்யவேதான் இந்த விளையாட்டு என்று அரங்கன் பதில் கூறினார். இவ்வாறு இருக்க திரு அரங்கனே அழகிய மணவாளதாசன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு கோயிலில் இருந்த ஒரு பொன் வட்டிலை தேவதேவியின் தாயாரிடம் கொடுத்தார். விப்ரநாராயணன் உங்களிடம் இதை கொடுக்க சொன்னார் என்று சொல்ல அவளின் தாயார் மகிழ்ந்து விப்ரநாராயணரை உள்ளே அழைக்கின்றாள். தேவதேவியுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு விப்ரநாராயணன் திருவரங்கத்திற்கு வந்துவிட்டார். மறுநாள் காலையில் கோயிலில் பொன்வட்டில் திருட்டு போன விஷயம் அரசருக்கு தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை நடக்கிறது. தேவதேவியின் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் விப்ரநாராயணன் சீடன் ஒருவன் அந்த பொன்வட்டிலை கொண்டு வந்து தனது எஜமானியிடம் கொடுத்ததாக கூறினாள். கோயில் பொன்வட்டிலை திருடியதாக கூறி மன்னன் விப்ரநாராயணரை சிறையில் அடைத்தார். ஆனால் அரசனின் கனவில் பெருமாள் தோன்றி தான் விப்ரநாராயணரை திருத்தி
நல்வழியில் கொண்டு வர இவ்வாறு செய்ததாக கூற அரசனும் அவரை சிறையில் இருந்து விடுதலை செய்தான். தனது செயலுக்கு வருந்தி தேவதேவியும் திரு அரங்கனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தாள். தான் செய்த பாவச் செயலை நினைத்து வருந்தி பக்த பாகவதர்களின் திருவடி துகள்களை தன் தலையில் ஏற்றுக்கொண்டு விப்ரநாராயணன் தொண்டரடிப்புடி ஆழ்வாராக மாறினார். இவர் அரங்கனை தவிர வேறு எந்த திவ்ய கஷேத்திரங்களையோ பெருமாளையோ பாடவில்லை. 2 பிரபந்தங்களை இயற்றினார். ஒன்று திருப்பள்ளி எழுச்சி, 2வது திருமாலை என்பது ஆகும். வேற எந்த ஆழ்வாரும் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லப்படும் சுப்பிரபாதம் பாடினது கிடையாது. அதுவும் இவரின் சிறப்பு. திருமாலை பாசுரங்கள் மிகவும் எளிதாக இனிமையாக பக்தி சுவையுடன் இருக்கும். இப்போதும் இவரின் நந்தவனத்திற்கு அரங்கன் வசந்தோற்சவத்தில் எழுந்தருளுகின்றார் என்றால் அரங்கனின் பாகவத பிரீத்தியை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்து மதில் சுவரை சீர்படுத்தும் பொழுது தொண்டடிப்புடி ஆழ்வாரின் நந்தவனத்தை விடுத்து மதில் எடுத்து முடித்தார். இவ்வளவு பெருமை வாய்ந்த தொண்டடிப்புடி ஆழ்வாரின் திருமாலை பாசுரங்களின் இனிமையை இனி நாம் வரும் பாகங்களில் அனுபவிக்கலாம். மண்டங்குடியதில் வாழ வந்தோன் வாழியே, மார்கழியில் கேட்டே நாள் வந்து உதித்தோன் வாழியே, தென்திரை சூழ் அரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே, திருமாலை 9 செப்பினான் வாழியே, பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வாழியே, பாவையர்கள் கலவிதன்னை பழிச்ச செல்வன் வாழியே, தொண்டு செய்து துளவத்தால் துலங்கினான் வாழியே, தொண்டடிப்பொடி ஆழ்வா துணைப்பதங்கள் வாழியே. தொண்டடிப்பொடி ஆழ்வா திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. வாதி விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமக ஸ்ரீமான் வேங்கடநாதார்யः சிரம் விஜயதாம் புவி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.